ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி செப்டம்பர் 8 திங்கள்கிழமை. இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் மாற்றங்கள், அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, வாழ்க்கையில் என்னென்ன திருப்பங்கள் ஏற்பட போகுது, யூனிவர்ஸ் கொடுக்கும் எச்சரிக்கைகள் என்ன, வழிகாட்டல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேஷ ராசி வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. ரிஷபம் 10 of cups, மிதுனம் 3 of cups, கடகம் ace of cups, சிம்மம் 7 of swords, கன்னி sun card, துலாம் page of cups, விருச்சிகம் ace of wands, தனுசு 8 of swords reversed, மகரம் Knight of Cups, கும்பம் 4 of Cups, மீனம் 6 of Wands. ஓகே, இப்போ இந்த 12 ராசிகளுக்குமான பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, மேஷ ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நாள் வந்து ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிற நாள். லாங் பெண்டிங் டாஸ்க் எல்லாமே வந்து இன்றைக்கி முடிவடைகிற ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். வாழ்க்கையில் வந்து ஒரு புதிய சைக்கிள் ஒன்று, ஒரு நியூ சைக்கிள் ஒன்று இன்றைக்கி ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோன்னா 10 of cups வந்திருக்கு. ஸோ குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும், ஒரு ஹார்மோனி கிடைக்கிற நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி பாண்டிங், ரிலேட்டிவ்ஸ் மீட், அப்புறம் வந்து ஒரு மனசுக்கு சந்தோஷம் தரும்படியான சந்திப்புகள், இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, இன்றைக்கி வந்து ஒரு செலிப்ரேஷன் மூடில் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா 3 of cups வந்திருக்கு. ஸோ 3 of cupsமே சொல்கிறது என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல செய்திகளை நீங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, அதே மாதிரி சோஷியல் சர்க்கிளில் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ரொம்ப ஒரு ஹாப்பி டேவாக இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, கடகராசிக்கு பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்னென்னா நியூ பிகினிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லவ்வாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசில் வந்து ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜியை வந்து நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து சிம்ம ராசியை பார்த்தோன்னா 7 of swords வந்திருக்கு. 7 of swords சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு சின்ன மோசடி இல்லைன்னா மறைமுகமாக வந்து உங்களுக்கு பின்னாடி வேலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை கவுக்குற மாதிரியான வேலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை நம்புறது அப்படிங்கிற கேள்வியில் வந்து நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். யாரை நம்பலாம், யாரை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறத ரொம்ப யோசித்து முடிவு பண்ணி நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கன்னிராசி பார்த்தோன்னா சன் கார்டு வந்திருக்கு. சன் கார்டு சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். ஒரு நம்பிக்கையோடு இருப்பீங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்ச ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பமாக இருக்கட்டும், குழந்தைகள் ரிலேட்டடாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வரும். அதே மாதிரி உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஒரு ரொமான்டிக் மெசேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, யாரோ ஒருத்தர் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். யார்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் ஆர் கால்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து விருச்சிக ராசி பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஒரு எனர்ஜெட்டிக்காக இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு கரியரில் வந்து ஒரு நல்ல நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். ஒரு பேஷன் ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகிறதுக்கு இல்லை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து தனுசு ராசி பார்த்தோன்னா 8 of swords வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டு இருந்தீங்களோ அதுலேருந்து இன்றைக்கி நீங்கள் வெளியே வர நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, ஒரு பயம், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. நைட் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ப்ரப்போசல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொமான்டிக் அப்ரோச் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும் யார்கிட்ட இருந்தாவது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு ஹார்ட்ஃபெல்ட் ஒரு கான்வர்சேஷன் வந்து நீங்கள் யார் கூடவாவது மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே,
அதே மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கும்பராசி பார்த்தோன்னா 4 ஆஃப் கப்ஸ். 4 ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப சலிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப டயர்டாக, ரொம்ப போர்டமாக இருக்கிற ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்குது. உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்களே மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா, அந்த மாதிரியான எனர்ஜி தான் இன்றைக்கி இருக்குது. உங்கள் கண்ணுக்கு எதிர்க்க வர வாய்ப்பை நீங்கள் இன்றைக்கி தவற விடுவீங்க. அதனால் இன்றைக்கி அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் செய்யறதுக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 6 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. 6 ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி, ஒரு பப்ளிக்கில் ஒரு ரெக்கக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிற ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் பிளேஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை சொசைட்டிலேயே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷனும் ஒரு அப்ரிசியேஷனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செய்கிற வேலைக்கு கண்டிப்பாக பாராட்டுக்கள் கிடைக்கும் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா மேஷ ராசிக்கு வந்து ஒரு கம்ப்ளீஷன், ஒரு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறது, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோன்னா ஃபேமிலி ஹார்மோனி. அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா ஒரு செலிப்ரேஷன் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது இன்றைக்கி. அடுத்து கடக ராசிக்கு பார்த்தா நியூ எமோஷன்ஸ் இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிம்ம ராசி வந்து இன்றைக்கி ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோன்னா இன்றைக்கி சக்ஸஸ், வெற்றின்னு சொல்கிறாங்க. அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா லவ் அண்ட் க்ரியேட்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு ஒரு நியூ ஸ்டார்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தனுசு ராசிக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மகர ராசிக்கு ரொமான்டிக் அப்ரோச் இருக்கும்னு சொல்கிறாங்க. கும்ப ராசிக்கு இன்ட்ரோஸ்பெக்ஷன் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மீன ராசிக்கு விக்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த 12 ராசிகளுக்குமான பலன்கள் வந்து இதுதான். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ரீடிங் ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.